கொரோனாவிற்கு சிகிச்சை பெறுபவர்களை விட தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 2 மடங்கு உயர்வு. மத்திய சுகாதாரத்துறை பெருமிதம். கொரோனா பெரும் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா முக்கிய மைல்கல்லை கடந்துள்ளது. அன்றாட புதிய பாதிப்புகள் இதுவரை இல்லாத அளவில் மிகவும் குறைந்துள்ளன என்பது மிகவும் சாதகமான விஷயமாகும். 7 மாதங்களுக்கு பிறகு கடந்த 24 மணி நேரத்தில் 10,064 பேர் நம் நாட்டில் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றின் பாதிப்பு 2 லட்சமாக சரிந்துள்ளது. இது மொத்த பாதிப்பில் வெறும் 1.90% புதிய பாதிப்புகள் குறைந்து வரும் வேளையில் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசிகளை போட்டுக் கொள்பவர்களின் எண்ணிக்கையும் பெருவாரியாக அதிகரித்து வருகின்றது. தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்களின் மொத்த எண்ணிக்கையை விட 2 மடங்கிற்கும் அதிகமானோர் தடுப்பூசியை போட்டுக் கொண்டுள்ளனர் என மத்திய சுகாதாரத்துறை பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2,23,669 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் 16,462 பேர் உட்பட நாட்டில் மொத்தம் 4,54,049 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பரிசோதனை வசதிகள் அதிகரிப்பதன் காரணமாக பாதிப்பு விகிதம் குறைந்துள்ளது என்றும் இந்தியாவில் ஒரு வாரத்தில் ஏற்பட்ட பாதிப்பு 1.97% உள்ளது என்றும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 8 மாதங்களுக்கு பிறகு கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டின் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 140க்கும் குறைவாக பதிவாகியுள்ளது. நாட்டில் குணமடைந்தவர்களின் வீதம் 96.66% உயர்ந்துள்ளது. இதுவரை மொத்தம் 1,02,28,753 பேர் குணமடைந்துள்ள நிலையில் தற்போது 2,08,012 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 17,411 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கேரளாவில் அதிகபட்சமாக 3,921 பேர் ஒரே நாளில் புதிதாக குணமடைந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவில் 3,854 பேரும், சத்தீஸ்கரில் 1,301 பேரும் கடந்த 24 மணி நேரத்தில் குணம் அடைந்துள்ளனர். கேரளாவில் 3,344 பேரும், மகாராஷ்டிராவில் 1,924 பேரும், தமிழகத்தில் 551 பேரும் புதிதாக தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.